ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குட்டி பாப்பா கையில் அவங்க அப்பா 2 விதைய கொடுத்து இதை மண்ணில் ஊனுமா வருதா பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் விதைய நட்டுச்சான். விதை சொல்லிச்சான், நான் மண்ணை உடச்சி வெளியே வர பயமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த 2வது விதை கிடைச்சான். மழை வரும், காற்றடிக்கும், யாராவது மிதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்துக்கிட்டே இருந்துச்சான். அதனால் அந்த விதை என்ன பண்ணிச்சான், அப்படியே மண்ணுக்குள்ளேயே இருந்துருச்சான். ஆனால் அந்த 2வது விதை சொல்லிச்சான், பயம் எனக்கும் தான் இருக்குது, ஆனால் நான் கண்டிப்பாக வளர்ந்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மெது மெதுவாக முளைச்சிச்சான். மழையிலையும் வெயில் காற்று எல்லாமே அந்த செடிக்கும் வந்துச்சு. அந்த செடிக்கும் பாதிப்பு வந்துச்சு. இருந்தாலும் துவண்டு போகாமல் அந்த செடி வளர ஆரம்பிச்சிச்சான். ஒரு நாள் மண்ணுக்குள்ளே இருந்த விதை வந்து என்னாச்சுன்னா வெளியவே வராமல் அழுகி போயிடுச்சான். ஆனால் அந்த 2வது விதை செழிப்பாக வளர்ந்துச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் தெரியுமா? நமக்குள்ளேயும் நிறைய பயம் இருக்கும். நிறைய விஷயத்த பார்த்து பயம் இருக்கும். ஒரு வேளை ஒருத்தருக்கு மேக்ஸ் பார்த்தா பயமாக இருக்கலாம். ஒருத்தருக்கு 4 பேர் முன்னாடி பேச பயமாக இருக்கலாம். நமக்குள்ளே எந்த பயம் இருந்தாலும் அந்த பயம் எல்லாத்தையும் கடந்து அந்த பயத்தை நம்ம வந்து ஜெயிக்கணும். அந்த பயத்தை நம்ம ஜெயிக்கலைன்னா நம்மளும் அந்த விதை மாதிரி புதஞ்சு போயிடுவோம். நம்ம புதஞ்சு போயிடக்கூடாது. அதனால் அந்த பயத்தை தாண்டி வெளியே வரணும்னு அவங்க அப்பா அந்த பாப்பா கிட்ட சொல்லி கொடுத்தாங்களாம். பாய்.